எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். லாபோல், முதலாளி, நான் 3 பேர் வந்திருக்கோம். நிறைய நியூஸ் வந்திருக்கு இன்னைக்கு. ஐபிஎல் சம்மந்தமா, கிரிக்கெட் சம்மந்தமா அதை பற்றி தான் பேச வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான மேட்ரு, ஆர்ஆர்லேருந்து ராகுல் டிராவிட் வெளியே போயிருக்காரு. டிராவிட் வந்து பல காலமாக ஆர்ஆரோட அசோசியேட் ஆகியிருக்காரு. அதாவது ஆர்ஆர் லெஜெண்ட்ஸ் அப்படின்னா டக்குன்னு ஷேன் வாட்சன் வரும். இந்தியன் பிளேயர் ஆர்ஆர்ல அப்படின்னா டிராவிட் தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் பிளேயரா இருந்து பிளேயர் கம் கோச்சா இருந்து அப்புறம் கோச்சா இருந்துட்டு வெளியே போயிட்டாரு. இன்னைக்கு தான் வெளியே போயிருக்காரு. அவங்க சொல்ற ரீசன் வந்து அவருக்கு ஒரு பிகர் ரோல் கொடுத்தோம், ஆனாலும் அது வேண்டாம் துச்சமா நினைச்சு அதை உதறி தள்ளிட்டு அந்த சிங்கம் அங்கிருந்து கிளம்பிருச்சு அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ், சொல்லுங்க. இல்ல இந்த முதல்ல ஏதாவது அப்படி உள்கட்சி பூசல்ல கிளம்புனாரா அவரே கிளம்பிட்டாரா? அது உள்கட்சி நிறைய பூசலுக்கு தான் சொல்றாங்க. நம்ம மொத்த சீசன் ஃபுல்லா புலம்பிட்டு இருந்தோமே. ஆளாளுக்கு ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சங்கக்காராவும் இருக்காரு, டிராவிடும் இருக்காருன்னு. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து செட் ஆகல. ஏன்னா ரிட்டென்ஷன் வந்து ஜாஸ் பட்லர் இருக்குன்னு எதிர்பார்த்தாரு, அவர் வைக்கல. அது வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். அது அந்த ரிட்டென்ஷன் வந்து சஞ்சு சாம்சன் டிஸ்கஸே பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் டிஸ்கஸ் பண்ணாம இதான் டீம்னு சொல்லி எடுத்தது. பிளஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் வந்து பெரிய அளவுக்கு போகல. அசரங்கா இவங்க எல்லாம் எடுத்தது வந்து டீம் பேசிக்கா செட் ஆகல. அவருக்கு ஏத்த டீம். அவர் இன்ஜுரி இல்லைன்னா அவர் இந்நேரம் அவர் விளையாண்டு மேபி அவர் ஜெயிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்க டீம், அதாவது மேனேஜ்மெண்ட் ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. அது சண்டேனாலயா இல்ல பெர்ஃபார்மன்ஸ்னாலயா நீங்க கோச்சுக்கு ஒத்து வராது இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு ப்ராடர் ரோல்னு சொன்னாங்க. ப்ராடர் ரோல்னா இப்ப அந்த ரோல்ல இருக்கிறது வந்து சங்கர்கரா தான். அந்த டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல அது சங்கர்கரா இருக்காரு. அப்ப சங்கர்கரா கோச் ஆறாரா இல்ல அவரு ஆர்ஆர் விட்டு போறாரா? ஆர்ஆர் விட்டு ஆர்ஆரோ போறாங்க, சங்கக்காரா போக மாட்டாரா? அவரும் போலாம். சங்கக்காரா. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து கேகேஆர் காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சங்கர்கரா வந்து கேகேஆர் கோச்சா பண்டிட் காலி பண்ணதுனால, அதனால சஞ்சு சாம்சன் ஆக்ஷனுக்கு வருவாரு. சங்கர்கராவோட முன்னாடியே டை இருக்கிறதுனால குட் வைப்னால ஆக்ஷன்ல வந்து கேகேஆர் வந்து சஞ்சு சாம்சன் தூக்குவாங்க. எல்சியு ஃபேன் தியரி மாதிரி இருக்கு பிரதர். அதான் இதெல்லாம் ஃபேன் தியரி தான், நான் சொல்ல. இது வந்து எனக்கு நீ சிஎஸ்கேக்கு சொன்னீங்கன்னா அதான் சொல்லலாம். நீ கேகேஆருக்கு ஃபேன் தியரி கொண்டு அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாது. பட் இதான் வந்து ஒரு ஃபேன் தியரி. அவங்க நெட்ல போட்டிருக்கிறத சொல்றேன் நான். அதான் அந்த அளவுக்கு சுத்தி வந்து ஒரு ஃபேன் தியரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது கேட்கற வாஸ்தவம் தான். இப்போ ப்ராடர் ரோல்ன்றதுக்கு வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேல தனியாவது ரோல் கிரியேட் பண்ண மாட்டாங்க ஒரு பிளேயருக்கு. அப்ப சங்கக்கரா போறாரா? இஃப் தே கோயிங் டு ஆஃபர் தி ரோல் டு டிராவிட் போயிட்டாரு, அவரும் போயிட்டாரு, 2 பேரும் போய் ஓரமா விளையாடுங்க அப்படின்ட்டாங்களா? மோஸ்ட் லைக்லி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கக்கரா வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இல்லாட்டி அவர் இஸ் லுக்கிங் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆமா ட்ரீ, நீ சொல்றது கரெக்ட். இவங்க சாம்சனை கேட்காம தான் போல்ட் ரிலீஸ் பண்ணாங்க, பட்லர் ரிலீஸ் பண்ணாங்க, சாஹல். சரி, ஓகே. இப்ப வந்து டிராவிட் போயிட்டாருன்னா அப்ப சஞ்சு இருப்பாரா? டிராவிடும் போறாரு, சங்கக்காராவும் போறாரு, சஞ்சு சாம்சனும் போறாருன்னா அப்ப யாரு? எனக்கு தெரிஞ்சு சங்கக்காரா இருப்பாரு நினைக்கிறேன். ராஜுவும் டிராவிடும் சாம்சனும் போயிருவாங்க. சங்கக்கரா இருப்பாருன்றீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. சங்கக்கரா இருந்தாருன்னா சஞ்சு சாம்சன் இஸ் கம்ஃபர்டபிள் சங்கக்கரான்றதுனால முன்னாடியே அவரோட டிராவல் இருக்கிறதுனால மேபி அவர் ஆர்ஆர் அந்த சப்மிட் பண்ண வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட கேன்சல் பண்ணலாம். அது கஷ்டம் வெற்றி. அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் கிளம்புறேன், நான் ஆளை விடுங்க அப்படின்னே சொல்லிட்டாரு. ஆக்ஷனுக்கு தான் வராரு சஞ்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சு ஆக்ஷனுக்கு வர்றது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அதுதான் இப்ப என்னன்னா, இப்ப டிராவிட் எங்க போவாரு? டிராவிட் இடம் இல்ல, எங்க வேணாலும் போலாம். நம்ம வந்து என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாங்கிற மாதிரி எங்க போலாம், எங்க வேணாலும் போலாம். ஆனா இடம் இருக்கணும்ல. சரி, இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம அன்னைக்கு தான் பேசணும். கங்குலி ஆல்ரெடி துண்டு போட்டாரு. பதானி காலி பண்ணா கங்குலி உள்ள வர்றதுக்கு அவர் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் போயிட்டாரு. கேகேஆர் வந்து இப்ப நம்ம பேசணும். அபிஷேக் நாயர் ஆல்ரெடி துண்டு போட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. மார்கன் வர்றதா சொல்றாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. கேகேஆர்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னமும் சங்கக்காராவும் கேகேஆருக்கு அடி போடுறாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஓகேவா? ராஜஸ்தான் முடிஞ்சிருச்சு 3 டீம். இதுல வந்து ஆர்சிபி இப்பதான் கப்பு ஜெயிச்சிருக்காங்க, மாத்த மாட்டாங்க. மும்பை திருப்பி ஜெயவர்தனை கொண்டு வந்துட்டாங்க, மாத்த மாட்டாங்க 5. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் தலை வந்து கோச்சா வந்தாதான். அது வரைக்கும் ஃபிளமிங்க மாத்த மாட்டாங்க 6. வெட்டோரி ஒரு வருஷம் கன்டினியூ பண்ண போறாருன்னு மல்டிபிள் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அந்த ஆஸ்திரேலியன் டீம் வச்சு தான் அவங்க பண்றாங்க 7. குஜராத் டைட்டன்ஸ் நேராஜியை விட்டு மாத்த போறதுல அவங்களும் 8. பாண்டிங் இப்பதான் பஞ்சாப்ல செட் ஆயிட்டு இருக்காரு, அவரே மாத்த மாட்டாங்க 9. அடிச்சா
ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஜஸ்டின் லேங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை காலி பண்ணி விட்டுட்டு எல்எஸ்ஜி போகணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் இல்லாட்டி வேற எங்கேயும் இன்னொரு டீம் சொல்றேன், பிசிசிஐ. என்சிஏல தூக்கி போட்டுருவாங்க. பிசிசிஐ 100 போனா போலாம், பிசிசிஐ போனாலும் போலாம். என்சிஏ அகாடமி கிட்ட, ஏன்னா ஹோம் டவுன் அவருக்கு ஈஸியா போயிடும். பெருசா அங்கேயும் மூவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் டிராவல் ரொம்ப விருப்பப்படாத ஆள். அது டிராவல் கமிட்மெண்ட்ஸ்னால தான் இன்டர்நேஷனல் விட்டு வெளியே வந்தார். அவர் ஃபேமிலியோட இருக்கணும்னு சொல்லி தான் வெளியே வந்தார் அவர். ஸோ அப்படின்னு இருக்கப்ப அவர் அதே மாதிரி கூட he can go for என்சிஏ. அது ஒரு இன்னும் இருக்கு. ஏன்னா இப்போ வைஸ் அசிஸ்டன்ட் கோச் லக்ஷ்மன் இருக்காரு, அவரும் டிராவல் பண்றாரு அப்பப்ப டீமோட. ஸோ பேக் டு பிசிசிஐ அப்படின்ட்டீங்க. டிராவிட் வந்து எங்க போனாரோ இல்லையோ, லாகுல் இடையில இப்ப எங்கேயோ போய் லைட்டா ஏதோ ஸ்நாக் அடிச்சுட்டு வந்துட்டாரு. இந்த கம்ப்யூட்டர் பின்னாடி வயரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு. ஆமா, வயர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாயை தொடக்கிறீங்க, அதோட சொல்லிட்டே சமாளிக்கிறீங்க. இல்ல உண்மையிலுமே சாப்பிட்டேன்னு சொல்லுவேனேடா. எங்க போனீங்கன்னு என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா கதையை விடுறீங்க. சாப்பிட்டுட்டே யோசிக்கிறீங்க, சொல்லிட்டே யோசிக்கிறீங்க. 2 இட்லி கெட்டி சட்னி சாப்பிட்டீங்களா? 5 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு வாங்க. சரி, இதுக்கு வர்றேன். இப்ப வந்து இதுதான், டிராவிட் வந்து போயிட்டாரு. அடுத்து யார் வர போறாங்கன்னு நமக்கு தெரியாது. சங்ககாராவும் போயிடுவாரு, சஞ்சுவும் போயிடுவாரு. ஆர்ஆர் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. டிராவிடுக்கு டீம் எந்த டீம்லயும் இடம் இல்லை, எல்எஸ்ஜியை தவிர. பட் வெற்றி சொன்ன மாதிரி பிசிசிஐக்கு போகலாம். இதுதான் வந்து நட்சல் இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும். அவங்க நிறைய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க ஐபிஎல்ல போய். இந்த சூப்பர் ஓவரப்பெல்லாம் யார் உள்ள போறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சஞ்சுலாம் பேட்டி கொடுத்தாரு, யார் 3 பேர் போறாங்கன்னு. ஜெய்ஸ்வால் அந்த மேட்சோட டாப் ஸ்கோரர், அவரு போகவே இல்லை. ரியான் பராக் பேரை கட்டிட்டு உள்ள போனாரு. நிறைய விஷயம் அவங்களுக்கு நிறைய முன்னுக்கு பிறனா இருந்துச்சு. அண்ட் எவ்ரிபடி ஆர் எக்ஸ்பெக்டிங் ரியான் பராக் டு பி கேப்டன் நெக்ஸ்ட் இயர் ஆர்ஆருக்கு. ஸோ அப்படி வந்துட்டா சஞ்சுக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மொத்தமாவே அவங்க மொத்தமா காலி பண்றாங்க, புதுசா ஆள் போடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு தான் பார்க்கணும். வெற்றி இன்னொன்று ஒண்ணு வந்து டிராவிட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சூரியவன்ஷியை கொண்டு வந்தது ஆர்ஆர். சூரியவன்ஷி. ஸோ ஒரு டேலண்ட்டை வந்து அவர் இறக்கி விட்டாரு. ஸோ அதுக்கு வந்து டிராவிட் கிரெடிட் டு ஆர்ஆர், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வந்து நீ சொன்ன மாதிரி ஆக்ஷனுக்கு சஞ்சு வராரு, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். பார்ப்போம் எப்படி கதை அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு. அப்படியே அடுத்த நியூஸ் போங்க. ஒரு லெஜெண்ட் வந்து வெளியே போயிட்டாரு ஆர்ஆர்ல இருந்து. தலை வந்து உள்ள வராரு, மென்டாரா கேட்டிருக்காங்க பிசிசிஐன்னு போட்டு வாத்தி கம்மிங் வச்சு ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவர் இறங்கட்டுமே அப்படின்னு கூலி அதெல்லாம் போட்டாங்க. இப்பயே லாகுல் என்ன நினைக்கிறீங்க? ஆனா கம்பீர் இருக்காருங்க. கம்பீர் இருக்கும்போது எப்படி வந்து தோனிக்கும் அந்த யூசுவலா இது சிஎஸ்கே விட்டுட்டு போயிது. ரெண்டு இதுல ஒன்னா இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆமா, முன்னாடி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கம்பீர் வந்தப்பே கேகேஆர் விட்டுட்டு தான் வந்திருக்காரு கம்பீர். சிஎஸ்கே விட்டுலாம் தலை போய் அதுல ஒரு கால வச்சா நிறைய ட்ராலிங் வேற வரும். இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு லாகுல் ஒரு வருஷம் மென்டரா 2021 நினைக்கிறேன். அந்த யுஏஇ நடந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து சூப்பர் 12ல வந்து தோத்தோம். அந்த சீரீஸ்ல வந்து தோனி மென்டரா இருந்தாரு. அப்ப வந்து ஐபிஎல் நடந்தா இருந்துச்சு. ஐ திங்க் அந்த டோர்னமெண்ட்டுக்காக வரப்ப அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராது. நீ ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு ஜாப், ஃபுல் டைம் பெய்டு ஜாபா இல்லாம மென்டார் அப்படிங்கறனால. மென்டார்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க அப்படி ஆடு இப்படி ஆடுன்னு போன்ல சொல்லுவாங்களா? போன்ல தான் நேரா பார்ப்பாங்க. மென்டார்னா மோட்டிவேட் பண்ணி டீமோட டிராவல் பண்ணுவாங்களா? இல்ல டீமோட டிராவல் எல்லாரும் பண்ணுவாங்க. மென்டார்னா கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் ஒரு இடத்துல தோனியும் இருக்காரு, கம்பீரும் இருக்காங்கன்னா அது சரியா வராது. என்னதான் இருந்தாலும் மாணிக் பாஷா நின்னாருன்னா பின்னாடி 4 பேர் வந்து நின்றுவாங்க. தோனி வந்து பாருங்க அவர் சொல்லுவாரு. இல்ல 2021ல வந்து அவர் சொல்லுவாரு, இங்க பாருங்க நான் இவரை சொல்லுவாரு. 2021ல வந்து இவர் வந்தப்ப யாருமே எதுவுமே அது இதே யூஏ தான் போனாங்க. பட் அவர் தனியா தான் வந்தாரு. I don't think he was paid. அப்ப வந்து கம்பீர்லாம் அந்த மாதிரி பொசிஷன்ல இல்ல. கம்பீரே இது விடுவார்ல. ஆனா இந்த தடவை கம்பீரை கேட்காம கூப்பிட்டுருப்பாங்களா? கம்பீர் கேட்காம ரூமரா? இல்ல எல்லா மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. பட் கம்பீருக்கு அதான் இப்போ ஒருத்தர் வந்து நீங்க வந்து கிளாஸ் மானிட்டருக்கு மேல ஒரு மானிட்டர் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மானிட்டர் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். கம்பீர் அட்லீஸ்ட் ஒயிட் பால்ல நல்லா பண்ணிருக்காரு. கம்பீரை தூக்குறதுக்கு சைலண்டா இப்படி உள்ள கொண்டு வராங்களா? இருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் தோனி ஒத்துக்கணும், அவர் வரணும், அவர் ஃபுல் டைமா இதுக்கு ஒத்துக்கணும். அந்த டோர்னமெண்ட்டுக்காக மட்டும் கூப்பிட்டுருக்காங்க அவங்க. அது அந்த அளவுக்கு மாறுமான்னு தெரியல. சிறப்பு தோற்றமா? ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான்.
ஆனா அந்த வேர்ல்ட் கப் அப்ப வந்து பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து தோனியோட அட்வைஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா அது தோத்துட்டாங்க ஓகே, தானே. அது ஓகே ப்ரோ, அது ஆப்வியஸ். அதான். ஸோ அது ப்ராப்ளம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்காக கேட்கறாங்களா, அந்த ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இவங்க தேல் நோ பெட்டர்ல. இந்த மாதிரி இருக்கிறது பெட்டர் தான். பட் ஆனா அப்படி பார்த்தா கம்பீர் தான் T20ல வந்து கேகேஆரோட 2 தடவை டைட்டில் அடிச்சிருக்காரு. அவரும் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவர் தான். பட் அப்ப அவங்க 2 பேரும் வந்து சர்மானா எப்பேற்பட்ட டொமேட்டோ ரைவல்ரினா கெச்சப்பா, என்ன லாக்கும்? ரோஹித் சர்மானா டொமேட்டோ கெச்சப்பா, அவரை ரோஹித் கூப்பிடலாம். சர்மா தான் இல்ல இப்ப T20 செட்டப்ல ரோஹித் கோலி இல்லாதனால தானே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் அதான் லீடர்ஷிப் அவங்கள வேணும். மெட்டரா கூப்பிடலான்னு சொல்ல வரேன். அவங்க கோலியை கூப்பிடலாம். ஜஸ்ட் ரிட்டையர்ட் தானடா, அதனால அவங்க கொஞ்சம் இருக்கலாம், இன்னும் இல்லாம ஆக்டிவ் இருக்கலாம். பிளேயர்ஸ் தானே. ஓடி வேர்ல்ட் கப் ஓடி சீரியஸ் சீன்ல இருக்காங்களா அவங்க. கம்பீரும் தோனியும் வந்து கலகலப்புல வர மனோபாலா சந்தானம் மாதிரி. எக்ஸாக்டா. திமிங்கலம். இப்போ இந்த சோ அதனால வெட்டிக்கிளியா பேரு? ஆமா வெட்டிக்கிளி, ஆமா. கண்டிப்பா வந்து தோனி அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல. நம்ம இட்ஸ் தேர் ஆல் வெட்டுக்கிளியா ஓவர் இல்ல த செத்த நியூஸ். இலியான்னு பாப்பாங்கிறாங்களா? ஆமா அப்படின்றவாங்க. பட் ஆனா இது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும் எனக்கு நம்பிக்கையே இல்ல. பட் இன்னொன்னு என்ன மெட்டீரியலைஸ் ஆக போகுது அப்படின்னா, சுரேஷ் ரெய்னா இஸ் கமிங் பேக் டு சிஎஸ்கே ஏதோ ஒரு கெப்பாசிட்டியில, லைக் அசிஸ்டன்ட் மென்டார். கோச்சோ இல்ல பேட்டிங் கோச்சோ அந்த மாதிரி. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க லாகுல்? இல்ல சுரேஷ் அவரு ரெய்னா வந்து ஆக்சுவலா வரலாம். சென்னையோட செல்லப்பிள்ளை அவரு. அண்ணா போயிட்டாரு, சின்னத்துல வர்றாரு. வந்து கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கலாம். இல்ல கண்டிப்பா இருக்கும். ஆனஸ்டா ரெய்னா இருக்கும்போது, ஐ மீன் முன்னாடி டீம்ல இருக்கும்போது சிஎஸ்கே லெவல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தானே இருந்தது. சரி, இல்ல யார் ஃபீல்டிங்காவது இருந்தாலும் ரெய்னா கொஞ்சம் இருந்தா இம்ப்ரூவ் பாத்துக்குவாருங்கிற மாதிரி தானே இருக்கும். வெற்றியை தான் இல்ல சொல்றான். இல்ல ஃபீல்டிங்காவது இம்ப்ரூவ்மெண்டாவது இருக்கும்ல. ரெய்னா இருந்தா ஒரு ஃபீல்டிங் நம்ம போன தடவை எத்தனை கேட்ச் டிராப் பண்ணணும் அந்த அளவுக்கு. சோ அட்லீஸ்ட் ஒரு ஃபீல்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்காக ரெய்னா இருந்தா இட் வில் பி பெட்டர். ஃபீல்டிங்கா இல்ல பேட்டிங்கா இல்ல அசிஸ்டன்ட் கோச்சான்னு தெரியல, எதுவா வேணா இருக்கலாம். அசிஸ்டன்ட் மைக்கேல் அசி இருக்கார்ல அசிஸ்டன்டா இப்போதைக்கு இல்லையா? பேட்டிங் தான் வருவார் நான் நினைக்கிறேன். பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் அவர் எல்லாம் பாத்துக்குவாரு. ரெண்டும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது அவங்க பார்த்துடுவாங்க. இன்னும் பேச்சுவார்த்தைகள் இருக்கு, ஏதாவது செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மைக்கேல் அசி தூக்கிட்டு இவர் வராரான்னு தெரியல. ஆமா, அதே மாதிரி சிஎஸ்கேல வந்து இன்னொரு பிளேயருக்கு வந்து ட்ரையல் பார்த்தாங்க இந்த வாட்டி. எப்படி வந்து ஆயுஷ் மாத்திரை பண்ற டைம்ல இவருக்கும் பண்ணாங்க. சல்மான் நிசார்னு ஒரு கேரளா பிளேயரு, மிடில் ஆர்டர் பிளேயரு, லெஃப்ட் ஹேண்டர், செம ஹீட்டர், நம்பர் 5க்கு உங்களுக்கு சரியா செட் ஆகிற மாதிரி ஒரு பிளேயரு, செம்மாடியே அடிச்சிருக்காரு. முதலாளி அதை பத்தி சொல்லுங்க. அதான் இன்னைக்கு வந்து கேரளா கிரிக்கெட் லீக்ல வந்து 12 பால்ல 11 6 அடிச்சிருக்காரு. அதுல வந்து ஒரு சிங்கிள், அப்புறம் ஒரு நோ பால் 2 ரன், அது தவிர 6 அடிச்சிருக்காரு. இதுல அடிப்பட்டது வந்து பேசில் தம்பி, பழைய பிளேயரு. அவரும் இன்னொருத்தர் அபிஜித் பிரவீன் ஒருத்தர் 6 பால்ல 6 6 முதலாளிக்கு மாதிரி. பிடிச்ச பிளேயர் இந்த பாசில் தம்பி வந்து முதலாளிக்கு மட்டுக்கு பிடிச்ச பிளேயர். மட்டு பிடிச்ச பிளேயர். அதனால வந்து 17 ரன் தான் எடுத்து 13 ரன் எடுத்து 13 பால்ல 17 ரன் அடிச்சிருந்தாரு. முடிக்கிறப்ப வந்து ஹி ஃபினிஷ்ட் வித் 86 ரன்ஸ். ஸோ அவர் டெவாஸ்டேட்டிங் 2 ஓவர், அதுலயே வந்து பெரிய ஸ்கோர் போயிட்டு ஐ மீன் இட் டிட்டர்மைன் த எண்ட். 186 ரன் முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 186ல 86 இவரே சிங்கிள் ஆள் அடிச்சிட்டாரு. ஸோ இஸ் அனௌன்சிங். ஸோ இவர் கண்டிப்பா இந்த ஆக்ஷன்ல அவருக்கு ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு தோணுது. நிறைய பேர் நல்லா பண்றாங்க. இது கண்டிப்பா இவருக்கு போட்டி இருக்கு. நான் இந்த இதுலயும் பார்த்தேன், யூபி லீகும் பார்த்தேன். அட்டல் பிஹாரின்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா ஹைட்டா பயங்கர ஃபாஸ்டா போறேன். அப்படித்தானே நான் நினைச்சேன். அவர் பாய், இஸ் அ பாய் பட் நாட் ஷூர் இட்ஸ் வாட்ச் பாய். ஆனா அவர் பேர் அட்டல் பிஹாரி, நல்லா ஹைட்டா இருக்காரு, நல்லா பேசு, நல்லா பவுன்ஸ் ஏத்துறாரு, நல்லா போடுறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க. பார்ப்போம். ரித்துராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் நல்லா தான் ஆடுறாரு. ருத்துராஜ் கிடையாது, ரித்துராஜ்னு. நிறைய பிளேயர் இருக்காங்க இந்த வாட்டி, டிமாண்ட்ல இருப்பாங்க நிறைய பேர். வெற்றி ஏதோ சொல்லுவாங்க. எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ராஜஸ்தான் ராயல் பண்ண மாதிரி. அவங்களுக்கு இல்ல நம்ம இந்த இதுக்கே ஒரு சாம்பியன்ஸ் லீக் நடத்தலாம். என்ன மாதிரி? டிஎன்பிஎல் லீக், கேரளா கிரிக்கெட் லீக், யூபிஎல் லீக். நல்ல ஐடியா தான், நல்லா தான் இருக்கும் அப்படி பண்ணா. அதெல்லாம் இன்னும் எவால்வ் ஆகணும். முதல்ல மெயின் சாம்பியன்ஸ் லீக் வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி. வருமா திருப்பி? கண்டிப்பா வரும், மெயின் சாம்பியன்ஸ் லீக் வரும். இன்டர்நேஷனல் அப்படியே குறைஞ்சிட்டே போகும், மெயின் சாம்பியன்ஸ் லீக் வரும் கண்டிப்பா.
இது ஒண்ணு. ஸோ இன்னொன்னு அண்ணான்னு சொல்றப்ப வந்து இன்னொரு ரூமர் வந்து இப்போ அண்ணா தான் இப்ப பிளேயரா ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆனா அவர் டிஎன்பிஎல் கோச் அண்ட் பிளேயரா இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஆர்ஆருக்கு கோச்சா போகலாம் அப்படின்னு இன்னொரு நியூஸ் சொன்னாங்க. ஆர்ஆருக்கு அவர் அடுத்து போறான்னு உடனே போறான்னு தெரியல வெற்றி. அவர் ஆனா ஃபாரின் லீக்ஸ்க்கு கோச் கம் பிளேயரா போற மாதிரி தான் அவரு ஒரு இதுல பேசும்போது அப்படிதான் சொல்லியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் கோச்சா வரணும் அப்படின்னா ஐ ஷுட் லேர்ன் லாட் மோர் திங்ஸ். ஹேண்ட்ஸ் ஆனா அதை நான் கத்துக்கணும் பிளேயர் கம் கோச்சா இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி பார்த்துட்டு இருப்பாரா இருக்கும். ஸோ அதுவும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு ரவுண்ட் அப் வந்து நம்ம பேசிக்கலி டிராவிடோட அந்த எக்ஸிட்டை பத்தி பார்க்கணும்னு நினைச்சோம். அது மாதிரி தலை உள்ள வராரா மென்டரா அப்படின்னு பேசலாம்னு நினைச்சோம். அப்படியே இந்த கேரளா பிரீமியர் லீக் அப்படியே மற்ற விஷயங்களும் பேசிட்டோம். ஸோ இவ்வளவுதான் பாய்ஸ் நான் பேச வேண்டியது. லாகுல் முதலாளி நீங்க தான் சொல்லணும்னு சொல்லுங்க. we can close. ஸோ வாரம் இப்போ போக ஐபிஎல் ஆக்ஷன் டேட் வரப்போகுது, ஏசியா கப் வரப்போகுது, நிறைய நியூஸ் கலந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ வில் கீப் யூ அப்டேட்டட் as much as we know. Will be back with more videos. கண்டென்ட் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. Discord, bye.